பெஸ்ட் கமெண்ட்ஸ் ஃபார் எவர். இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போமா, உண்மையில் நடந்த நிகழ்வு, ஆசிரியரின் கதை. இப்படி தாங்க நாங்கள் கஷ்டப்படுறோம். புடவை இழுத்து கிழிப்பாங்க, கையை பிடிச்சு கடிப்பாங்க, கையில் கிடச்சதை தூக்கி எங்கள் மேலே ஏறிவாங்க, எங்கள் மேலே வாமிட் பண்ணுவாங்க, கீழே விழுந்து உருளுவாங்க, சுற்றி வேகமாக முட்டிப்பாங்க, மூக்கை சிந்தி எங்கள் சாரியில் துடைப்பாங்க, ஷூவை கழட்டி எறிவாங்க, எங்கள் மேலே யூரின் போவாங்க, தலைமுடியை பிடிச்சு இழுப்பாங்க, கோபத்தில் மற்ற குழந்தைகளை அடிப்பாங்க, கடிப்பாங்க. ஆனால் நாங்கள் மிரட்டக்கூட கூடாது. பட் பேரண்ட் வந்து எங்களை என்ன கேட்பாங்க தெரியுமா? ஏன் இவ்வளோ நேரம் குழந்தைய அழ வச்சிட்டீங்க, அவனுக்கு மயக்கம் வந்தால் என்ன பண்ணுறது, உங்களுக்கு அறிவில்லையா, நீங்கள் எல்லாம் எப்படி டீச்சர் வேலைக்கு வந்தீங்கன்னு திட்டுவாங்க. ஐ எம் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர், திருவள்ளூர். என்ன பண்ணுறது, குடும்ப சூழ்நிலை, வேலைக்கு போய் ஆகணும். 3 இயர்ஸ் பசங்களுக்கு ஹேர் கட் ரவுடி மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க, காதில் கடக்கன் போட்டு விட்டுருப்பாங்க, கையில் காப்பு போட்டு விடுவாங்க. 3 வயசில் பியூர் ரவுடி பிள்ளைங்க மாதிரி தான் வருவாங்க. என்னோட 25 இயர்ஸ் சர்வீஸில் சொல்கிறேன், இனி வரும் ஜென்ரேஷன் நல்லா வருவதற்கான வாய்ப்பு இல்லை. பெற்றோர்களின் வளர்ப்பே தப்பாக இருக்குது. முதல் கோணல் முற்றிலும் கோணலே. ஒரு ஆசிரியர் கண்டிப்பதை ஜீர்ணிக்க முடியாத பெற்றோர் காவல்துறையால் கண்டிக்கப்படும் போது என்ன செய்வார்கள்? ஆசிரியராக சொல்கிறேன், விட்டு விடுங்கள், நமக்கென்ன வம்பு, எப்படியாவது நாசமாக போகட்டும், எப்படி வளர்ந்தால் நமக்கென்ன, விதையே விஷம், பால் பன்னீர் ஊற்றி வளர்த்தால் மட்டும் செடி துளசி ஆகிடுமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மையான உள்ளங்களே.